நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவை எடுத்துட்டீங்கன்னா நிறைய சாமியார்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க, சாமி குலதெய்வ கட்டில இருக்கு, குலதெய்வ கட்டில இருக்குன்னு சொல்றாங்க, இதை எப்படி சாமி உடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. உங்க வீட்டுல உங்க அப்பாவோ தாத்தாவோ யாராவது பூசாரியாக இருந்தால் அந்த குலதெய்வம் உங்க உடலிலும் இறங்கி வாக்கு சொல்லியிருக்கலாம், அருளாடி இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகள் உடம்புல இறங்கி இருக்கலாம். அப்படி பார்க்கிறப்ப கருப்புசாமி இறங்கி வாக்கு சொன்ன பெண் குழந்தை ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அம்பாள், அதே மாதிரி தெய்வங்கள்ல உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அல்லது கிராம தெய்வங்கள், இதில் எந்த தெய்வமாவது அவங்க பெத்தவங்க செய்த புண்ணியத்தால் கூடிய சீக்கிரத்தில் சிறு வயதிலேயே அவங்க மேல் இறங்கி அவங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் பொறுக்காத உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் உள்ள மந்திரவாதியோ அகோரியோ இல்ல சில பூசாரிகளோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவெல்லாம் வாக்கு சொல்றதா அப்படின்னு சொல்லி உங்களை கற்றதற்காக நீங்க வாக்கு சொல்லி அள்ளி கொடுக்குற விபூதி, அந்த விபூதி அல்லது அந்த எலுமிச்சம்பளம், நீங்க கொடுக்கிற எலுமிச்சம்பளம் அல்லது உங்களுடைய துணி, இல்ல நீங்க எதிர்பாராம நடந்து போறீங்க பாத்தீங்களா, உங்க காலடி மண்ணு, இல்ல உங்களுடைய போட்டோ, இதெல்லாம் போராமை குணத்துடன் இந்த பூசாரிகள் சில பேர் அதை எடுத்து உங்கள் மேல் அந்த தெய்வத்தை வரவிடாமல் சில கட்டைகளை போட்டு சில மாந்திரிக பிரயோகங்களை உங்கள் மேல் செலுத்துவார்கள். அதன் பிறகு உங்களுக்கு உடல் உபாதை, உடல் பாதிப்பு ஏற்படுத்தும். அதன் பிறகு உங்களுக்கு பயம் உணர்வு ஏற்படுத்தும். அந்த தெய்வம் உங்களை விட்டு அகண்டு விடும். அதுக்கப்புறமேட்டு சொல்லுவாங்க, நல்லாதான் அந்த பையன் சாமி சொல்லிட்டு இருந்தான், நல்லாதான் அந்த பொண்ணு சாமி சொல்லிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல, இப்ப சாமி சொல்றது இல்ல, கோயிலுக்கு போறது இல்ல, இப்ப எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க மேல வீண் பழிய தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெய்வ கடாட்சம் குறைச்சிருவாங்க, கட்டு போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி அருளாடியாக இருக்கட்டும், சகோதர சகோதரி யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு தெய்வ கட்டுகள் இருந்தால் நமது ஆலயத்துக்கு நேரடியாக என்னை நீங்க சந்திக்கலாம். நிச்சயமாக நமது அம்பாள் குருதி பூஜை மூலியமாக அந்த தெய்வ கட்டை சுக்கு நூறாக உடைச்சு கொடுப்பா. அதே மாதிரி மறுபடியும் நீங்க எந்த தெய்வத்தை விரும்பி ஆடுனீங்களோ அதே தெய்வத்தை மறுபடியும் நீங்கள் கொண்டு செலுத்த முடியும். அதே தெய்வத்தை மறுபடியும் நீங்க சுமந்து ஆட முடியும். அதற்கு நமது அம்பாள் வழி வகுத்து கொடுப்பா. இந்த குருதி பூஜை மூலியமாக எப்பேற்பட்ட மந்திரவாதி, எப்பேற்பட்ட அகோரி, எப்பேற்பட்ட பூசாரியாக இருந்து உங்களுக்கு கெட்டது பண்ணி உங்களுக்கு கட்டைகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் அம்பாள் உடைச்சு கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க. நமது ஆலயத்துக்கு வாங்க, குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்க, அம்பாள்கிட்ட வேண்டுங்க. எப்பேற்பட்ட தெய்வ கட்டுக்களையும் அம்பாள் உடைத்து மறுபடியும் அந்த தெய்வ கடாட்சத்துடன் நீங்க வாழ்றதுக்கு உண்டான வழியை நமது அம்பாள் செய்து கொடுப்பாள், அருள் படிப்பாள். நமது அம்பாள் ஆசிர் வழங்குவாள். கெட்டதை கேட்டு இந்த ஆலயத்துக்கு தயவு செய்து வர வேண்டாம். நல்லதுக்காக மட்டும் வாங்க, பலன் பெற்று போங்க. அம்மே நாராயணா.